அன்பான ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருமண வாழ்க்கை தோல்விக்கு இதுதான் காரணம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை அலசி ஆராய போகிறோம். திருமண வாழ்க்கை என்பது 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள். ரொம்ப வருஷம் ஒரு பாட்டி தாத்தா வாயி பேரம்பேத்தி எல்லாம் பார்த்துட்டு இறப்பது தான் நல்ல வாழ்க்கை. ஆனால் அந்த திருமண வாழ்க்கை என்பது இன்னைக்கு பலருக்கு தோல்வியை தந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு பல காரணம் இருக்குது, 1,00,000 காரணம் சொல்லலாம். அதில் ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை மட்டும் வச்சு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திருமண வாழ்க்கைக்கு தோல்விக்கு காரணம் அப்படின்னா, ஒன்று சரியாக ஜாதகம் பார்க்காதது, சரியாக சாதகம் பார்க்காத காரணம் ஒன்று. இவர்களே முடிவெடுப்பது. இவங்களே என்ன பண்ணுவாங்க, காலண்டரில் ஒரு தேதியை குறிச்சிட்டு 3 தேதி போட்டிருக்கேன்ல முகூர்த்தம், அதில் ஞாயிற்றுக்கிழமை வருது, இன்னைக்கு வச்சோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இவங்களா ஒரு தேதியை முடிவெடுக்கிறது. இது நிறைய பேர் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மிகப்பெரிய தவறு. 3வது காரணம், திருமண பொருத்தத்துக்கு எத்தனையோ ஆப்புகள் இருக்கு. அந்த ஆப்புகளில் இவங்களே பொண்ணுடைய பேர், பிறந்த தேதி, பிறந்த டைம், பிறந்த ஊர் இதை போட்ட உடனே 11 பொருத்தத்துக்கு 9 பொருத்தம் வருது, கீழே மிக நன்றி அப்படின்னு வரும். கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம்தான் அவங்க திருமண வாக்கிக்கு ஆப்பு வைக்கக்கூடிய ஆப்புக்கள். இந்த ஆப்பு எத்தனை பொருத்தம் வருதுன்னு சொல்லுது, ரைட்டா? இதுல எந்த தப்பும் கிடையாது, ஆப் கரெக்டா போட்டிருக்கோம். ஆனா இது மட்டுமே ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது இல்லை. ஆயுள் பலத்தை பார்க்கணும், எப்ப அவங்களுக்கு பொருளாதாரம் கூடுன்னு பார்க்கணும், எப்ப யாராருக்கு கணவன் மனைவி இருவருக்கும் என்னென்ன திசாபுத்தி நடக்குதுன்னு பார்க்கணும். 1,00,000 பார்வை இருக்கு. அந்த 1,00,000 பார்வையும் பார்த்துட்டு தான் பிக்ஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருமண பொருத்தம் என்பது 30க்கும் மேற்பட்ட பொருத்தங்கள். இவ்வளவு பொருத்தத்தையும் பார்க்க தேவையில்லைன்னு சொல்லி அதை ஃபில்டர் பண்ணாங்க நம்ம முன்னோர்கள். ஃபில்டர் பண்ணி 11 பொருத்தம் இருந்தா போதும், 11க்கு 11 பொருத்தம் இருந்தா போதும்னு சொன்னாங்க. இப்ப இந்த 11ல் 6 பொருத்தம், 5 பொருத்தம், 3 பொருத்தம், 2 பொருத்தம் இதெல்லாம் வச்சு இன்னைக்கு திருமணம் செய்யறது, இதுவும் ஒரு காரணம். 1,00,000 காரணத்தினா இது ஒரு காரணம். அதுக்கு அடுத்து ருது ஜாதகத்தை பார்க்கறதே இல்லை. ருது ஜாதகம் இதை எந்த ஒரு ஜோசியரும் அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கிறப்ப அந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஜோசியக்காரங்க இந்த நோட்டை வாங்கி செக் பண்றது இல்லை. இதுதான் மிகப்பெரிய காரணம். ஆணுக்கு ஒரு ஜாதகம், பெண்ணுக்கு 2 ஜாதகம். ஏன் 2 ஜாதகத்தை நம்ம முன்னோர்கள் வைத்தார்கள் என்று சொன்னால், அந்த பெண் பூ பெய்தும் போது வயசுக்கு வரும்போது அவள் அடுத்த ஒரு குழந்தையை ஜனனமாகக்கூடிய பிறக்கக்கூடிய தகுதியை பெறுகிறாள். அதுதான் மேட்ரு. ஒரு வாரிசை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பை பூ பெய்தது. அப்ப இந்த பெண்கள் ஜாதகத்தில் ருது ஜாதகம் அப்படின்னு சொல்லியே ஒரு சங்ககால நூல் இருக்கு. ருது ஜாதகம், ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் நிறைய அந்த நூலில் எழுதியிருக்காங்க. இதுல அந்த பிள்ளை என்னைக்கு எந்த கிழமை வயசுக்கு வந்துச்சு, செவ்வாய்க்கிழமை வயசுக்கு வந்தா இது ஒரு பலன் இருக்கு. எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு வந்தாங்க வயசுக்கு, அது ஒரு காரணம் இருக்கு. வயசுக்கு வரும்போது அதை யார் பார்த்தது, தாய் பார்த்து சொன்னாலா, அல்லது அந்த பொண்ணே அதை பார்த்துருச்சா, அல்லது கணவன் இல்லாத பெண்மணி யாராவது பார்த்து பூ பெய்துட்டா அப்படின்னு சொல்லியிருக்காளா அப்படின்னு சொல்லி இது ஒரு பட்டியலையே நம்ம முன்னோர்கள் ஜோதிட முனிவர்கள் அழகா போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்காம பண்றதே மிகப்பெரிய ஒரு தவறு. 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு திருமணத்தை பண்ணியிருப்பாங்க. 6 மாசம் கூட வாழாது அந்த பொண்ணு, வாழாம திரும்பி வந்துருவாங்க. காரணம் என்ன, 50 லட்ச ரூபா செலவு பண்ணக்கூடிய தகுதி படைத்த ஒருவர் செல்வந்தர்
இதுல கோட்டை விட்டுறாரு. இதான மெயின். அப்ப ஒரு ஜோசியர்கிட்ட போய் எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கங்க, நீங்க டக்குன்னு எனக்கு சொல்ல தேவையில்லை, டேக் ஓன் டைம், எவ்வளோ ரூபானாலும் வாங்கிக்கங்க, எனக்கு நல்லபடியா எனக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்குற ஆளு இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சவர் நம்ம ஏரியாவில் இருக்காரு. அவர் காலண்டர்ல குடிச்சிட்டு கல்யாணத்தை பண்ணிட்டார். ஏங்க, ராசி நட்சத்திரம் எத்தனை ஆயிரம் விஷயங்கள் உள்ளுக்கு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேதி பொருந்தும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திர காலில் நம்ம திருமணம் செய்யணும். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் இந்த ருது ஜாதகம்ன்ற சங்க காலத்து ஜாதக நூலுல மிக தெளிவாக அக்குவேராக ஆணிவேராக போட்டிருக்காங்க. இதையெல்லாம் நம்ம பார்க்கணும், பார்த்துட்டு தான் திருமணம் செய்யணும். அப்படி செஞ்சாதான் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 60 வயசுலேருந்து 70 வயசு வரையும் கணவன் மனைவி இருவரும் இணை பிரியாமல் இருந்து பேரன் பேத்திகளை பார்த்துட்டு இறப்பார்கள். இல்லாட்டி ஒரே நாள் இரவுல கல்யாணம் முடிஞ்சு பேக்க தூக்கிட்டு போன பெண்ணை எத்தனையோ நான் பார்த்துருக்கேன். ஒரு வாரம் வாழ்ந்தவங்க இருக்காங்க, 5 நாள் வாழ்ந்தவங்க இருக்காங்க, 10 நாள் வாழ்ந்தவங்க இருக்காங்க, 6 மாசம் வாழ்ந்தவங்க இருக்காங்க, 7 மாசம் வாழ்ந்தவங்க இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் நம்ம முன்னோர்கள் ரிஷிகளும் முனிவர்களும் இப்படி ஒரு ஜாதகத்தை வச்சிருக்காங்க, ருது ஜாதகம்னு ஏன் வச்சிருக்காங்க? இதெல்லாம் நம்ம பார்க்காதது தான் மிகப்பெரிய ஒரு தவறாக போய்விடுகிறது. அப்ப நீங்க எத்தனை லட்சம் செலவு பண்ணி ஒரு திருமணத்தை செய்து வைத்தாலும் அது சூட் ஆகாம அவங்க வந்துருவாங்க, வந்து வீட்டிலே உட்காந்துக்கிடுவாங்க. அப்ப யாராருக்கு இதுல மனவேதனை? அந்த பொண்ணுக்கு மனவேதனை, அப்பாவுக்கு மனவேதனை, அம்மாவுக்கு மனவேதனை, தங்கச்சிக்கு மனவேதனை, மாமா சித்தி சித்தப்பா பெரியப்பா தாத்தா பாட்டி எல்லாத்துக்கும் அந்த வீடே குலப்சலாயிரும். அப்ப பாருங்க, இவ்வளோ விஷயம் இருக்கு. நீங்களா ஒரு தேதியை குறிக்காதீர்கள். சிறந்த ஜோதிடர் யாருன்னு பாருங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதுல தான் ஃபர்ஸ்ட் வெற்றி இருக்கு. சிறந்த ஜோதிடர் யார் அப்படின்னு பார்த்து அவர்கிட்ட போய் பெண்ணுடைய ஜாதகத்தையும் பொண்ணுடைய ருது ஜாதகத்தையும் மாப்பிள்ளையோடைய ஜாதகத்தையும் கொடுத்து, குறைஞ்சது ஒரு ஜோதிடருக்கு ஒரு ஜாதகம் பார்க்க 3 மணி நேரம் ஆகும். 5 நிமிஷத்துல எல்லாம் ஜோசியம் பார்த்து நீ சொல்றாங்க. இது மிகப்பெரிய தவறு. எத்தனையோ பேர் நவாம்ச கட்டத்தவே பார்க்கறது இல்லை. அப்படியாலாம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இவ்வளவு 3 மணி நேரம் ஆகும். அவ்வளோ மைன்யூட்டா எல்லா விஷயத்தையும் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணா அந்த வாழ்க்கை சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பேரன் பேத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க இறைவனடி சேருவார்கள். இதுதான் காரணம். பல காரணத்துல இந்த ருது ஜாதகம் அப்படின்ற மூல புத்தகங்கள் இருக்கு. அதெல்லாம் வாங்கி நீங்க படிங்க. படிச்சுட்டு நம்மளை நம்பி வரக்கூடியவங்களை காப்பாற்ற வேண்டியது நம்ம ஜோதிடருடைய கடமை. பிரச்சனையை மட்டும் சொன்னால் போதாது, அதற்குரிய தீர்வுகளையும் சொல்லணும். 5ல கேது இருக்கு, ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துல 5ல கேது இருக்கு அப்படின்னா நம்ம ஜோசியர் என்ன சொல்லணும்? கன்சீவா இருக்கும் போது நீங்கள் அரச மரத்தை சுத்தணும், மறந்துடாதீங்க. அரச மரத்தை சுத்திட்டு கன்னி பெண்களுக்கு ஒரு 10 பேத்துக்கு உணவு போடுங்க, அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா பிறக்கக்கூடிய குழந்தை தீர்க்க குழந்தையாக பிறக்கும், இல்லை என்றால் அல்பாயில் குழந்தை தான் பிறக்கும் என்று முன்னோர்கள் எழுதுகிறார்கள். இது ஏன் ஜோசியக்காரங்க சொல்ல மாட்டீங்க? 5ல கேது இருந்தா புத்திர தோஷம் அப்படின்னு வருது. அதுக்கு ரெமெடியும் கொடுத்துட்டான். அப்படி இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு கன்சீவ் ஆகுறப்ப 10 மாசம் அரச மரத்தை சுத்திட்டு நல்ல கன்னி பெண்களை தேர்ந்தெடுத்து ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடு, உனக்கு தீர்க்க குழந்தை பிறக்கும்ன்றான். இதையெல்லாம் ஒரு ஜோசியர் காப்பாற்றணும். நம்ம கிட்ட நம்பி வரக்கூடியவங்களை இதெல்லாம் சொல்லி அவங்களை காப்பாற்றணும். அப்படி செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த குழந்தையினுடைய ஆயுள் குறைவாக இருக்கும், புத்திர தோஷம் என்று மூல நூலில் சொல்லுகிறது. அப்ப நம்மளை நம்பி வரக்கூடியவங்களை காப்பாற்றணும்னா ஜோசியக்காரங்களுக்கு நிறைய விஷயம் தெரியணும். கசடர கல் அவ்வளோ விஷயத்தை படிக்கணும், மூளைக்குள்ள போட்டு வச்சிருக்கணும். வச்சிருந்தாத்தே அது வெற்றி அடையும். உங்களை நம்பி வர்றவங்களை நீங்க காப்பாற்ற முடியும். ஜோதிடர்கள் அனைவரும் சிவனுடைய செல்ல குழந்தைகள். இந்த சிவனுடைய செல்ல குழந்தைகள் பிறரை காப்பாற்றணும். காசு மட்டும் வாங்கி பைக்கெட்ல போட்டா போதாது. அதனால இதெல்லாம் கவனத்தில் வச்சு பாருங்க.
நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.